இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 363. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அத்து ஒப்பது இல். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அத்து ஒப்பது இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு பொருளையும் அவாவாமையை ஒக்கும் விழுமிய செல்வம் காணப்படுகின்ற இவ்வுலகின் கண் இல்லை, இனி அவ்வளவே என்று கேட்கப்படுகின்ற துறக்கத்தின் கண்ணும் அதனை ஒப்பது இல்லை என்கிறார். அதாவது, ஏதேனும் ஒரு நன்மையை செய்தாலும் ஏதேனும் ஒரு பயனை தருவதாக உள்ளவையெல்லாம் செல்வங்கள் தான். எல்லாமே செல்வங்கள் தான். அதாவது பொருள் ஒரு செல்வம், அருள் ஒரு செல்வம். அதைத்தான் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே சொல்லியிருக்காரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருள் ஒரு செல்வம், அருள் ஒரு செல்வம், பணிவு ஒரு செல்வம், ஊக்கம் ஒரு செல்வம். இப்படி செல்வங்கள் பலவாக உள்ளன. இந்த செல்வங்களுக்கெல்லாம் மேலான செல்வம் ஒரு செல்வம் உள்ளது. பிற செல்வங்களால் பெரும் பயனை விட மிக பெரும் பயனை அந்த செல்வத்தால் அடையலாம். அந்த செல்வம் அவாவின்மையாகிய செல்வம். ஆசையை துறந்த செல்வம் தான் அந்த செல்வம். எதையும் தனக்கு வேண்டாம் என்று துறந்து விடுகின்ற மனப்பக்குவமாகிய செல்வம். அந்த செல்வத்தால் தான் மீண்டும் பிறவா நிலையை உயிர் எய்த முடியும். மனித பிறவியால் பெற்ற தகுந்த ஒப்பற்ற ஒரே ஒரு பெரும் பயன் அதுதான். ஆசையின்மையை போன்ற சிறந்த செல்வம் இந்த உலகத்திலும் இல்லை, வேறு எந்த உலகத்திலுமே இல்லை. ஆசையை ஒழிக்க வேண்டுங்க. எந்த பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. ஆசையை ஒழிக்க வேண்டும். ஆசையை ஒழித்தாலே நமக்கு மறுபிறவி நமக்கு வராது. மறுபிறவி வராது என்றால், வர வேண்டாம் என்றால், நமக்கு எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட வேண்டும். அந்த மனப்பான்மை இருந்தாலே நமக்கு ஒரு இந்த மனித பிறவியிலே அடுத்த பிறவி நமக்கு வேண்டாம் என்பது ஒரு அற்புதமாக விளக்கியிருக்கிறார். ஆரம்பத்திலும் சொல்லிட்டே இருக்காருங்க, துறவு வாழ்க்கையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதனால் ஆசை என்னங்க, இருக்கிறத கொண்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதாங்க மனித இயல்பு. அந்த ஆசையை கொண்டு மறுபடியும் மனித பிறப்பு வரும். மறுபடியும் மனித பிறப்பு நம்ம துன்பத்தில் கஷ்டப்பட வேண்டும். அது எதுக்கு? பிறவியே வேண்டாம். அதனால தானே பெரிய சித்தர்கள் எல்லாம் பிறவி வேண்டாம்லாம் சொல்கிறாங்க. யாராவது பிறவி வேண்டும் சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆன்மீக நூல்களை படித்தீங்களா கூட தெரியும். ஈவன் பெரிய புராணம் படித்தாங்களா கூட உங்களுக்கு தெரியும். அதாவது யாருமே இதை விரும்ப மாட்டார்கள், ஆசையை விரும்ப மாட்டார்கள். ஆசையை துறந்தால் அதான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவ்வளோ அற்புதமான குறள் பாருங்கள். மாணவ செல்வங்களே, நீங்கள் இப்போது இருந்தே இத்தகைய குறள்களை படித்து வந்தால் நிச்சயம் நம்முடைய தமிழகத்தினுடைய பண்பாடு தலை நிமிர்ந்து நிற்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.